பிரதிஷாய நமக. ஓம் சிவமகா வாழை சித்த திருவடிகள் போற்றி. தண்ணீரில் ஸ்நானம் செய்வது போல் தாம் செய்த தவ புண்ணிய பேராற்றல் கொண்ட அமிர்த குலம்பதில் உம்மை நாடிய வருகின்ற கலியுக மாந்தர்களை புண்ணிய ஸ்தானம் செய்ய நல்தனம் அமைத்திருக்கின்ற சித்தனே, ஹரியானா என்று அழைக்கப்படுகின்ற ஹரியை அண்ணனாக ஏற்று வழிவந்து இன்று உம் சபையில் நல் சக்தியாய் அமர்ந்து ஆசி உரைத்து கொண்டிருக்கின்ற சக்தியின் நாமம் யாதென்று யாம் உரைக்கின்றோம். என் நாமம் தனுப்பிரியா என்று அழைக்கப்படுகின்ற நாமம். அவ்வாறு இருக்கின்ற யாம் ஹரி ஆனா என்று அழைக்கப்படுகின்ற ஒரு தளத்தில் அமர்ந்து அருளாட்சி செலுத்தி கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு இருக்கின்ற அத்தலத்தில் இருந்து இத்தலம் வரை தளத்தின் ஆற்றலை கொடுத்து ஆற்றலை கொடுத்து எம்மை அமர வைத்து அழைத்து வந்து பெரும் பரிவார இசை வாத்தியங்களோடு அமர வைத்திருக்கின்ற சித்தனே, அந்நிலைக்கு உம்மை வாழ்த்துகின்றோம். காலம்தான் உம்முடைய புகழை இவ்வுலகமெங்கும் எடுத்துரைக்கும் சித்தா. அதற்கு ஒரு சிறு கடுகளவு உத்வேக நிலையாக எம்முடைய இவ்வதிகாலை வாழ்த்து ஆசியது அந்நிலைக்கு துணையாக நிற்பதைக் கண்டு யாம் அகமகிழ்கின்றோம். காரணம் ஏதென்றால், சிவசபை என்று உரைக்கின்றீர், ஆனால் இங்கு சக்தி இல்லையோ என்று கேட்ட காலம் அது சென்று, சக்தியும் இருக்கின்றாள், ஆனால் வந்து அமர்ந்தாள் என்றால் அவள் உரைக்கின்ற உரைக்கு ஈடான உரைகளை ஆதி கைலாய சிவசூட்சம நூல்களில் இருக்கின்ற வேறொரு சக்திதான் அச்சக்திக்கு ஈடான ஓர் உரையை உரைக்க முடியும் என்றவாறு ஒரு சக்திக்கு ஒரு சக்தி உறுதுணையாய் உயர்துணையாய் நின்று ஆசி வழங்குகின்ற தலமாக இன்று மாற்றி நிற்கின்ற சித்தனே, இந்நிலை மாறி நிற்கின்ற நிலை அதுபோல் உயர்நிலையாய் சபையின் நிலையும் மாறி இருக்கும். சபை நாடி வருகின்ற மாந்தர்கள் நிச்சயமாக உரைக்கின்றோம். சபையில் கணத்திலும் உயர்நிலை கொண்ட கணங்கள் இது என்ற உயர்நிலை கொண்ட கணங்கள் அமர்ந்து அருளாட்சி செய்கின்ற சபை இச்சபை என்பதை துளி அளவு கூட மறவாது சிந்தையில் நின்று செயல்படுகின்றவாறு சபையில் எப்பொழுதும் நல் கணங்களினுடைய ஆற்றல் தவழ்ந்திருக்கும். ஒவ்வொருவரும் மனதிற்குள் சிறு எண்ண நிலைகளில் சிறு தவறுகள் செய்ய நினைத்தால் கூட மறுநொடி அவர்கள் முன்பு நல்கணங்கள் காட்சி கொடுத்து நீர் நினைப்பது தவறல்லவோ என்று எடுத்துரைக்கின்றவாறு நூல்களிலிருந்து யாம் உரைக்கவில்லை. நூல்கள் அல்லாது சுயம்புவாக ஆங்காங்கு கணங்கள் தோன்றி அவர்களுக்கே உபதேசம் எடுக்கின்றவாறு வருங்காலங்களில் சபையின் ஆற்றல் உயர்ந்திருக்கப் போகின்றது சித்தா. அவ்வாறு இருக்கின்ற உயர்நிலை கொண்ட சபையாயும் சபை உயர்ந்து கொண்டிருக்கின்றது, ஆற்றல் உருபெற்று கொண்டிருக்கின்றது. உம்முடைய ஆற்றலும் கொடுத்த நிலையதுபோல் இன்று இல்லை, பலவாறாக பிரிந்து கொண்டிருக்கின்றது. அது பல்கி பெருகி கொண்டிருக்கின்றது. பெருக பெருக அது பகிரப்பட்டு கொண்டிருக்கின்றது. எவருக்கென்றால் நற்கதி கொண்ட சீடர்களுக்காக, நற்கதி கொடுப்பதற்காகவும் அவை பகிரப்பட்டு கொண்டிருக்கின்றது. அவை எதற்காக? அதன் நோக்கம் யாதென்றால் யுகமாற்றம் என்ற ஒரு நோக்கம்தான். அதுபோல் சித்தா, யுகமாற்ற நிலைக்காக கணங்கள் வந்து உரைக்கின்ற ஆசி உரைகள் அவை வெவ்வேறு தொனியில் இருக்கும், வெவ்வேறு தன்மையில் இருக்கும். யாமே பல வடிவில் வரும்பொழுது ஒரு மனமாற ஒரு உரை உரைக்கின்ற பொழுது அவ்வுரையில் இருக்கின்ற உள்ளறுத்த நிலை உளமாற கேட்கின்ற ஒருவருக்கு ஒரு விதமாக, அதே மனதார கேட்கின்ற ஒருவருக்கு ஒரு விதமாக, ஏதோ கேட்கின்றோம் என்று கேட்கின்றவர்களுக்கு அது ஒரு வேறு விதமாக, ஏன் இதனை கேட்கவே மாட்டோம் என்று உரைப்பதற்கு ஏதோ ஒரு பித்தன் பிதறுகின்றான் என்ற நிலை இதுபோல் கேட்கும். இவ்வாறு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நிலைதனில் ஆசிகள் ஓராசி தான் உரைத்தது. ஆனால் அதில் பல பரிமாணங்களில் ஒவ்வொருவருக்கும் அது புரியும், அதன் பலனையும் கொடுக்கும் என்ற நிலை இருக்கின்ற நிலையினால் கணங்கள் உரைக்கின்ற ஆசிகளுக்கு அக்கணங்களை தவிர வேறு எவரும் தெளிவுற உரைக்க இயலாது என்பதை சித்தா, அதை நீ அறிந்ததே. அதனை சீடர்களும் அறிந்து தமக்கு தெரியவில்லை என்றால்
எமக்கு தெரியாது, யாம் தெரிந்தது இவ்வளவுதான் என்று உரைத்துவிட்டு பிறருக்கு தம்மால் யாம் எதனை உரைந்தோமோ எதனை அறிந்து கொண்டோமோ அதனை மட்டும் உள்ளூர உணர்ந்து உரைத்துவிட்டு, இதில் தவறு கூட இருக்கலாம், உண்மையான உரை அக்கணங்களுக்குத்தான் தெரியும், வாழை சித்தனுக்குத்தான் தெரியும் என்று சித்தனிடம் கேட்டுக்கொள்ளுங்கள். அல்லது சிவமகா வாழை சித்தனிடம் கேட்கின்ற பொழுது அவனை கணங்களிடம் அழைத்து அவ்வுரைகளுக்கு விளக்கம் கேட்டு உரைப்பான் என்ற நிலைதனில் சீடர்கள் அமர வேண்டுமே தவிர அனைத்தும் யாம் அறிந்தோம் என்ற நிலைதனில் அறிவிக்க எச்சீடர்களும் முயலக்கூடாது. ஏனென்றால் உங்களுக்கு புரிந்த தொனியும் உங்களுக்கு புரிந்த நிலையும் நீங்கள் புரிந்து கொண்டிருக்கின்ற பொழுது இருக்கின்ற சூழ்நிலைகளும் வெவ்வேறு. அவ்வாறு இருப்பதினால் கணங்கள் உரைக்கின்ற ஆசிகளுக்கு பிறர் உரை எழுதுகின்ற நிலை இருக்கக்கூடாது என்பதையே யாம் இங்கு உரைக்க எத்தனைத்து வந்து நின்றோம் சித்தா. வாழை சித்தனாக அவதாரம் பூண்டு இருக்கின்ற சிவமே, உண்மையான சிவத்தின் அன்பு ஏதென்று இவ்வுலகம் இன்னும் அறியவில்லை. சிவம் அன்பின் வடிவானவன். அன்பின் வடிவானவன் என்றால் அவன் பஞ்சமா பாவங்கள் செய்தான் கோபம் கொள்வான் என்று உரைக்கின்றார்கள். நிச்சயம் உரைக்கின்றோம். அதெல்லாம் ஒரு காலம். ஆனால் உண்மையான சிவம் அதி உன்னத அருள் ஆனந்த நிலைதனில் அற்புதமான அன்பின் வடிவாய் இவ்வன்னையோடு இணைந்திருக்கின்ற அரும்பாதி பரமசிவனவன் அருள் ஆற்றலாய் அவன் இருக்கின்ற அன்பின் வடிவுக்கு எம்மால் கூட ஈடு கொடுக்க முடியாது சித்தா என்ற அளவிற்கு உயர்நிலை கொண்ட அன்பின் வடிவானவன். அவன் அன்பினை நீ இயல்பில் காட்டுகின்ற காலம் வருகின்றது. அக்காலம் வருகின்ற பொழுது உன் திருநாவிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் யாவும் நிச்சயமாக எல்லளவு நுனி கூட அது பிழை இல்லாது, அது நடக்காது என்ற நிலையே இருக்காது. நீர் சாதாரண நிலைதனில் சாதாரணமாக எவ்வித தவமும் பூணாது ஏதும் செய்யாது, இறை நூல்கள் கூட அருகில் இல்லாது ஒரு தளத்திற்கு செல்கின்றீர், நீர் மட்டுமே செல்கின்றீர் என்றால் கூட சென்று ஒரு தளத்தில் அமர்ந்துவிட்டு அருகில் வருபவனுக்கு இதுவென்று நீர் உரைத்தால் நிச்சயமாக அவனுக்கு அது அவ்வாறே நடந்துவிடும். அவனுக்கு நீர் ஏதேனும் உபதேசம் வழங்கினால் கூட அது அவனை பொறுத்தவரை ஒரு இயல்பு மானிடன் உரைக்கின்ற உரையாக இருக்கும். ஆனால் அவன் நீ உரைத்து சென்ற பின்பு, அதனை கேட்டு சென்ற பின்பு அவனுக்குள் ஒரு மனமாற்றம் வந்து இது மனித உரை அல்ல என்பதை அவன் சிறிது நேரம் கழித்துதான் சிந்தை தெளிந்து யோசிக்கின்றவாறு இருப்பான். பின்பு வந்தது சிவமாக இருக்குமோ எவனாக இருக்குமோ, ஏதோ தெய்வகணம் மனித உருவில் வந்து எமக்கு பலன் கொடுத்து சென்றதோ என்று பரிதவித்து நின்று தேடிக்கொண்டிருப்பான் உம்மை. அவ்வாறு இருக்கின்ற காலங்களும் வரும். ஏனென்றால் பல இடங்களுக்கு சச்சங்கம் செல்லப் போகின்றாய். செல்கின்ற தளத்தில் உம்மை விட்டுவிட்டு சீடர்கள் வேறொரு பக்கமாக செல்கின்ற காலங்களும் இருக்கின்றது. ஏனென்றால் நீர் சூழ்ந்து எப்பொழுதும் சீடர்கள் இருப்பதினால் உமக்கு அசௌகரிய நிலைகள் ஏற்படும் என்ற நிலை இருக்கும். அவ்வாறு இருக்கின்ற பொழுது சிவமே இவர்தான், எங்கு சென்றால் என்ன என்று சித்தா நீயே நீங்கள் கொஞ்சம் சிறிது காலங்கள் இங்கு அமர்ந்து கொண்டு இங்கு உரையாடி கொண்டிருங்கள், யாம் சென்று உலாவிட்டு வருகின்றோம் என்று நீ மட்டும் தனியாக சில நேரங்களில் சற்சங்கம் அது முடிந்த பின்பு வேறொரு தளத்தில் நடந்து உலா வருகின்ற தளம் இருக்கும். அப்பொழுது உம்மோடு இயல்பாக அத்தலத்தில் சபை இருக்கின்றது என்று கூட தெரியாது வந்து உரையாடி செல்கின்ற மாந்தர்களுக்கு இது போன்ற நிகழ்வது உம்மால் நிகழ்த்தப்பட்டிருக்கும் சித்தா. இந்நிலையின் மூலமாக உம் ஆற்றல் அபரிவிதமாக எவ்வித சலனமும் இல்லாது முழுமையாக அச்சிவம் என்ற நிலைதனில் இருக்கின்ற பொழுது இருக்கின்ற கம்பீர தோரணையும் ஆற்றலும் உம்மிடம் இயல்பு நிலைதனில் வரத் தொடங்கப் போகின்றது. தற்சமயம் இருக்கின்றது. ஆனால் அவ்வப்பொழுது களிமாந்தர்கள் சூழ்ந்திருக்கின்ற நிலையினால் நூல் உம்மை பாதுகாத்து கொள்ள அவை உள்ளுக்குள் சென்று உமக்குள்ளேயே நூல் பதுங்கி கொண்டு தன்னை களிமாந்தர்களிடமிருந்து பாதுகாத்து கொள்ள கோபம் என்ற நிலைதனின் மூலமாக அது சீற்ற உரைகளாக வெளிப்பட்டு உம்முடைய உயர்நிலை குணமானது மறைக்கப்பட்டு இருக்கின்றது தற்சமயம். இனி வருகின்ற காலங்களில் உண்மையான உயர்நிலை கொண்ட ஆன்மாக்கள் மட்டுமே உம்மை சூழ்ந்திருக்கின்றவாறு
இருக்கின்ற காலங்கள் வருகின்றன. அக்காலம் வருகின்ற பொழுது அற்புதமாய் சபையில் எவ்வித குறையும் இருக்காது. சித்தனுக்கு கூட உடல் குறைவு என்று ஏதும் இருக்காது. இருக்கின்ற உடல்வாகும் மாறி நிற்கும் சித்தா உமக்கு. அவ்வாறு நிற்கின்ற காலத்தின் மூலமாக அற்புதமாக பெரும் அதிசயங்கள் சிவசபையில் உம்மால் நிகழ்த்தப்படும். உமக்கு முழு சுதந்திரமானது இருக்கும் சித்தா. தற்சமயம் அகத்தியன் வழிகாட்ட நீர் வழி நடந்து கொண்டிருக்கின்றாய். பிற்காலங்களில் இதற்கு பின்பு வரக்கூடிய காலங்களில் நீர் அகத்தியனாகவே வழி நடப்பாய் சித்தா. அகத்தியன் உமக்கு உரைக்க வேண்டிய நிலை இருக்காது. எந்நூலிலிருந்து உமக்கு வழிகாட்ட வேண்டிய நிலை இருக்காது. உமக்குள்ளேயே வழிகாட்டப்படும் என்றால் உணர்த்துதலாக அல்ல, சரி வாக்குகளாகவே உமக்கு வழங்கப்பட்டு வழிகாட்டப்படும் சித்தா. ஏனென்றால் இனி நூல்களின் ஆற்றல் அபரிவிதமாக பெருகுகின்ற பொழுது நூல்களே இல்லை என்றாலும் கூட, நூல்கள் ஆங்காங்கு இருக்கும் அருகில் இல்லை என்றாலும் கூட, தற்சமயம் உமக்கு ஆற்றல் இருந்த பொழுதும் அவற்றின் ஆற்றல் உயர்ந்து நின்று உமக்கு எவ்வித நூல்களின் துணையும் இல்லாது உமக்குள்ளிருக்கின்ற நூலே நூலாக இருக்கின்ற நீயே உமக்கு துணையாய் நின்று வளம் வருகின்ற காலங்கள் அற்புதமாய் வருகின்றது. அதற்கு ஏற்றாற்போல் ஆற்றல் உயரப்போகின்றது சித்தா. அந்நிலை வருகின்ற பொழுதுதான் உண்மையாக உயிரோடு உம்மோடு தம் உயிரை கலந்து கொள்ள வேண்டும் என்ற நிலைதனில் உண்மையான அன்பு கொண்டிருப்பார்கள். அவ்வுண்மை அன்பில் எவ்வித உரைகளும் வெளிவராது. கண் பார்க்கும் காது கேட்கும், ஆனால் ஒரு வார்த்தை மீண்டும் மறுவார்த்தை நீர் கேட்ட நீர் உரைக்கின்ற உரையை கேட்ட பின்பு ஒருவர் உரைப்பதற்கு மனமே இருக்காது. அதில் மதிமயங்கி நிற்பார்கள். மதிமயக்குவதற்காக பல்வேறு வாசனை பொருட்களையும் பல்வேறு ஆடம்பர நிலைகளையும் வைத்து ஒருவருடைய சிந்தையை மயக்கி கொண்டிருக்கின்ற காலம். மாந்திரீக அதர்வன நிலைகளை பயன்படுத்தி ஒருவன் மதியை மயக்குகின்ற நிலையெல்லாம் இருக்கின்ற காலங்களெல்லாம் ஓய்ந்து போய் இன்று சித்தன் வாக்கை கேட்டால் மெய்மறந்து மதிமயங்கியே மோகனத்தின் உச்சத்தில் அமர்ந்திருப்பார்கள். பின்பு அம்மோகத்தை அகற்றிய பின்புதான் அவர்களுக்கு என்ன நடந்ததென்றே தெரியும். திகைத்து நிற்பார்களே தவிர அவர்களுக்கு எவ்வித ஒரு திகைச்சலும் உள்ளுக்குள் ஏற்படாது. அவர்கள் அமைதியான நிலைதனில் அமர்ந்திருப்பார்கள். சித்தன் உரைப்பதை சிலை போல் இருந்து கேட்கின்ற காலங்கள் இருக்கின்றது. ஒரு வார்த்தை கூட பிறர் திருநாவிலிருந்து வராது. சச்சங்கம் என்று உரைத்து விட்டால் அகத்தியன் உரைக்கும் முன்பு சித்தன் எத்தனை நாளிகைகள் உரைத்தாலும் அவையாவும் சிவ உரைகளாகவே கேட்கின்ற காலங்கள் இருக்கின்றது சித்தா. தற்சமயம் நீர் உரைக்கின்றீர். அது மனித இயல்பு நடை உரையாக இருந்த பொழுதும் அவற்றை சிவ உரையாக கேட்போர் சிலரே இருந்த பொழுதும் நூல்களின் உரைகளுக்கே மதிப்பு கொடுத்து கொண்டிருக்கின்ற நிலை என்பதினால் இன்று அத்தன்மை பலரிடம் இல்லை என்பதையும் யாம் அறிகின்றோம். இருந்த பொழுதும் கூட நூல்களின் வருகின்ற ஆற்றல்களெல்லாம் வேறு நிலை, வேறு பரிமாணம். உம்மிடமிருந்து வருவது ஆதி கைலாய சிவசூட்சம நூலின் ஆதி பிரதிவடிவிலிருந்து வருவது சித்தா. அதில் எவ்வித கலப்படமும் இருக்காது, கலப்பும் இருக்காது. முழு நிலையாக அச்சிவ உரை சித்த கணங்களின் உரையாக இருக்கும் என்பதே உண்மை. ஏன் பலமுறை சிவன் மட்டும்தான் உம்மிடமிருந்து உரையாடி இருக்கின்றாரா? யாம் எத்தனையோ முறை உரையாடி இருக்கின்றோம். அகத்தியன் உரையாடி இருக்கின்றான். பல கணங்கள் உரையாடி இருக்கின்றது. அவ்வாறு ஏன் அன்பின் வடிவாக சில நேரங்களில் இது வாழைச்சித்தனே இல்லை என்கின்ற அளவிற்கு உம்மிலிருந்து ஓர் பெரும் அன்பின் உரைகள் வெளிப்படுமே. ஏனென்றால் சீற்றம் கொண்ட சித்தனை மட்டுமே கண்டிருக்கின்றோம். இவன் இவ்வாறு உரைப்பான் என்று நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை என்ற அளவிற்கு சீடர்களுக்கு பெரும் கருணையின் வடிவாக இருந்து நீர் உரைக்கின்ற உரை இருக்கின்றதே, அதுதான் சித்தா உண்மையான வாழை சித்தனின் உயர் உரை. ஆதி இறைநூலின் ஆதி உரையும் அதுவே. அதுபோல் சச்சங்க நிகழ்வதனில் நீர் ஆற்றுகின்ற ஒவ்வொரு முதன்மை உரையும் அது சிவ உரையே. சிவமகா வாழை சித்தனுடைய ஆதி இறை நூலின் அற்புத உயர் வடிவ நிலைதனில் அமர்ந்திருக்கின்ற உண்மை நூலின் உரை அது. அதில் மனித நிலைகளுக்கு ஏற்றவர் போன்ற உரைகள், மனித வாழ்வியல் நிலைக்கான உரைகளாக அவை வந்த பொழுதும் கூட
ஒரு சாதாரண மானிடன் உரைக்கின்ற அந்நெறிமுறை நீர் உரைக்கின்ற அதே நெறிமுறைகளை வேறொரு குருமார் உரைக்கின்றான் ஒரு நல் மாந்தன் என்று வைத்துக்கொள்வோம். ஆனால் அவன் உரைத்தால் அது வெறும் உரையாகத்தான் இருக்கும். ஆனால் நீர் உரைத்தால் அவன் அதனை கேட்டு பயணிப்பதற்கான ஆற்றல் அதிலிருந்து பகிரப்படும் சித்தா. இவ்விரண்டிற்கும் வித்தியாச நிலைகள் உண்டு. ஒரு சாதாரண மானிடன் உரைத்தால் அது அவ்வாறே சென்றுவிடும். ஆனால் நீர் அச்சாதாரண மனிதன் போல் உரைக்கின்ற இம்மனிதர்களுடைய வாழ்வியல் நிலைக்காக உரைக்கின்ற உரை கூட அற்புதமான ஆற்றல் கொண்டது. அது ஆதிகைலாய சிவசூட்சம நூலினுடைய முழு ஆற்றலோடு வெளிப்பட்டிருக்கும் சித்தா. நூல்களே முழு வளர்ச்சி அடையாத பொழுது உண்மையான நூலின் முழு ஆற்றல் நிலைதனில் உரைக்கும் தகுதியும் ஆற்றலும் உம்மிடம் மட்டுமே இருக்கின்றது சித்தா. அந்நிலை இன்னும் வருங்காலங்களில் உயர்ந்து நிற்கின்ற பொழுது நீர் இயல்பு நிலைதனில் உரைக்கின்றாயே உரை சித்தா. அவ்வுரை கூட இயல்பு நிலை உரையாக வராது. நூல்களிலிருந்து வருகின்ற சற்று சூட்சமங்களெல்லாம் வேறறுத்து உரைக்கின்ற உரைகளாக, கிளி பிள்ளைக்கு உரைக்கின்ற உரை போல் அல்லாது, ஒரு கிளியை பிள்ளை போல் உரைக்க வைப்பதற்கான நிலைகளில் அல்ல. ஒரு கிளியை ஒரு வார்த்தை உரைப்பதற்கு அதற்கு பயிற்சி கொடுப்பார்களே அந்நிலை போல் அல்ல. அக்கிளியை நீர் உரைக்கின்ற உரைக்கு அக்கிளி தன்னுடைய இறக்கைகளை கைகளாக மாற்றிக்கொண்டு கால்களை உண்மையான குழந்தையின் கால்களாக மாற்றிக்கொண்டு அதனுடைய கிளி வடிவமே அதன் மனித வடிவத்திற்கு மாறுகின்றவாறு உயர்ஞான தவ ஆற்றலின் மூலம் ஒருவர் உபதேசம் வழங்கினால் எவ்வாறு இருக்குமோ அத்துணை ஆற்றலாக உம்முடைய ஆற்றல் விளங்கி இருக்கும் சித்தா. பட்ட மரம் தளிர்த்து விடலாம் ஏதோ ஒரு காலத்தில். ஆனால் ஒரு உலக்கையை மண்ணில் ஊன்றி, உலக்கை தெரியுமல்லவா, உரலில் இடிப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்ற உலக்கை, மர உலக்கை. அம்மர உலக்கையை மண்ணில் வைத்து அதில் நீர் ஊற்றினால் அது தளிர்விடுமா? ஆனால் அதில் நீர் ஊற்றினால் தளிர்விடுகின்றவாறு ஒருவன் உயர் நம்பிக்கையில் அதற்கு நீரினை தினமும் ஊற்றி கொண்டு வருவானாயின், 3 வேளை 4 வேளை ஊற்றி வந்து கொண்டே இருப்பானாயின், உயர் நம்பிக்கை அவன் ஜீவன் அம்மரத்தோடு இணைந்து அக்காய்ந்த உலக்கையோடு இணைந்து அதில் மண்ணில் வேரூன்றி அது துளிர்விடும். இது போன்ற நிகழ்வு இதற்கு முன்பும் நடந்திருக்கின்றது. அந்நிலை அதுபோல் உம்முடைய ஆற்றல் அபரிவிதமாக வளர்ந்து நிற்கும் சித்தா. நீர் உரைத்தால் அதில் மாறாத மனிதன் இல்லை. அவன் கல் போன்று இருப்பான், இவனையெல்லாம் கரைக்கவே முடியாது என்று உரைக்கின்ற பொழுது நீர் உரைக்கின்ற ஒரு வார்த்தையில் அவன் மண்ணல்ல நீராக கரைந்து விடுவான். அவ்வாறு இருக்கின்றவன் எவ்வாறு உமக்கு சீடனாக மாறாது இருப்பான்? எவ்வாறு தான் சித்தா திருநாவிலிருந்து வருகின்ற உரைகளுக்கு இவ்வுலகம் அடிமையாகி இருக்கும். அதற்கு துணையாக உம்முடைய நூல்களிலிருந்து வருகின்ற உரைக்கு உலகத்தில் இருக்கின்ற எம்மாந்தனும் உம்மை எதிர்க்க ஒண்ணா அளவிற்கு உமக்கு பெரும் அருட்காவல் அது வழங்கப்பட்டிருக்கும் சித்தா. அவ்வாறு இருக்கின்ற அரும் நிகழ்வுகளை நிகழ்த்தப் போகின்றவனே, ஆற்றல் கொடுத்தவனே, அற்புத ரூபனாய் அமிர்த நிலைதனில் அமர்ந்து யாவருக்கும் அமிர்தம் கொடுக்கின்ற அமிர்த பெட்டகமாக, அமிர்த பேழையாக, அமிர்த குடமாக அமர்ந்திருப்பவனே, அவ்வமிர்தமெல்லாம் அனைவருக்கும் இவ்வதிகாலை வேலைதனில் சுத்தமமாய் ஒவ்வொரு நாளும் பகிர்ந்து கொண்டிருப்பவனே, ஆதி இறை நூலாய் அற்புதமாய் யாவருக்கும் உயர் உரைகளை இளவைத்து கொடுப்பவனே, அவர்கள் எல்லா விடினும் கூட அவர்களுக்குள் ஆதி இறைநூல் சயனத்தில் எழுகின்ற நிலைதனை கொடுத்து அருள்காட்டி ஒளிகாட்டி ஒளிக்குள் நல் குருவாக இருந்து வழிகாட்டுகின்ற சித்தனே, இந்நிலை உயர்ந்து எத்தனத்திலும் தம்முடைய தனமது அதிகரிக்கின்ற பொழுது கூட தங்களுக்கு தலைகணமது உள்ளுக்குள் வராதவாறு தம் தலையில் கனமாக உம்மை வைத்து வலம் வருகின்ற சீடர்கள் வருகின்றார்கள். காலம் விரைந்து வருகின்றது. இருக்கின்ற சீடர்களும் அதுபோன்ற உயர்நிலை கொண்டவர்களாக மாறுகின்ற உருத்தான நிலைகள் வந்து கொண்டிருக்கின்றன. அவ்வுண்மை நிலைகள் விரைந்து வருகின்றன. அந்நிலைக்கான அருளாசியும் நீர் வழங்கி கொண்டிருப்பதை மட்டுமே யாம் உரைக்கின்றோம். யாம் எவ்வாசியும் பிறருக்கு வழங்கவில்லை. யாம் வழங்கியது உமக்கு மட்டுமே ஆசி. ஆனால் உம்மிடமிருந்து பல ஆசிகள் சீடர்களுக்கு செல்கின்றது என்பதை மட்டும் யாம் உரைத்து சித்தனே அந்நிலை உயர்ந்து நிற்கின்ற நிலையையும் அறிவித்து அகமாற உம்மை வாழ்த்தி அமர்கின்றோம்.
ஏதேனும் வேண்டுமென்றால் சூட்சமத்தில் வினவுகொள். எம்தளத்தின் அருகாமையில் ஹரியானா என்று அழைக்கக்கூடிய அத்தலத்தில், யாம் தனுப்பிரியா என்று அழைக்கப்படுகின்ற அத்தலத்தில், யாம் இருக்கின்ற தலத்தின் அருகாமையில் உயர் சபை உன்னத பெருஞ்சபையது உயர்ந்து நிற்பதற்கான ஆசிகளையும் வழங்கி நின்று, இங்கெல்லாம் எவ்வாறு சபை அமையும் என்றால் நிச்சயமாக உரைக்கின்றோம் அமையும். அதற்காக அங்கு தென்னகத்தில் இருக்கின்ற உயர் நிலை கொண்டு தன்னகத்தில் எவ்வித அகங்காரமும் இல்லாத சீடர்கள் இங்கு பணி செய்கின்றவர்கள் அங்கு உம்மை நாடி வந்து நாடியையும் பெற்று இங்கு வந்து பணி செய்கின்ற பொழுது இங்கு இருக்கின்ற மாந்தர்களுக்கு இங்கிருக்கின்ற மொழிகளில் அவர்கள் உபதேசம் வழங்கி உயர்நிலை நூலாக இங்கும் அவர்கள் பரிமணித்து நிற்கின்ற உயர் நிகழ்வு நிகழும் என்ற நிலையே உண்மை. அதுவும் நிகழும். அதற்கான ஆசிகளையும் உமக்கு வழங்கிச் செல்கின்றோம் சித்தா. யாம் சென்று வருகின்றோம். நீர் நன்னிலையாக சபையை வார்த்தெடுப்பதற்கு ஆசி வழங்கி சித்தா. ஓம் அகதீஷாய நமக. ஓம் சிவமகா மகாலி சித்தருடைய